என் அக்காவின் மார்க் ஷீட் ரொம்ப விசித்திரமா இருந்துச்சு. நான் 600 எடுத்து வந்தா அவ உடனே 610. நான் 610 எட்டினா அவ நேரா 620க்கு ஷிஃப்ட் ஆயிடுவா. எப்போதும் என்னை விட சரியாக 10 மார்க் அதிகம்தான். ஆனா நான் லீவ் எடுத்து எக்ஸாம் மிஸ் பண்ணின நாள் அவளோட ரிசல்ட் குப்பையா விழும். அப்போதான் என் சந்தேகம் நிச்சயமா மாறுச்சு. அவளோட மார்க்ஸ் முழுக்க என்னை தான் அடிப்படையா வைத்திருந்தது. நான் தான் அவளோட பேஸ் பாயிண்ட். அந்த நேரத்துல என் தலையில ஒரு பைத்தியக்கார பிளான் வந்துச்சு. போர்டு எக்ஸாம்ல நான் ஃபுல் மார்க்ஸ் எடுத்தா என்ன ஆகும்? நாங்க இருவரும் ஜெமினி ட்வின்ஸ். ஆனா பிறந்த நாளிலிருந்தே வாழ்க்கை நிலை பூமி வானம் மாதிரி பிரிஞ்சு போச்சு. அவ மாஸ்டர் பெட்ரூம்ல பிரின்சஸ் ரூம் மாதிரி ஒரு ரூம்ல தங்குவா. பிங்க் லேஸ் கர்டன், இம்போர்ட்டட் சவுண்ட் ப்ரூஃப் வால்ஸ் எல்லாம் செட்டு. நான் 4 ஸ்கொயர் மீட்டர் குப்பை அறை, பழைய கம்பளி, சுண்ணாம்பு வாசனை, பழுதுபட்ட பெட்டிகள், அதுல தான் தூங்கணும். அவளோட காலை உணவு கோல்டன் ஃப்ரைட் எக்ஸ், ஹாம், சூடான பால். என்னோட காலை உணவு நேத்து மிச்சமாயிருந்த சாதம், கஞ்சி, கசப்பான ஊறுகாய். என் அம்மா அப்பா எப்போதும் என்ன அவள மாதிரி கம்பேர் பண்ணி கீழே தள்ளுவாங்க, நீ அவள மாதிரி புத்திசாலி இல்லைன்னு. ஆனா அவர்களுக்கு தெரியாது, இந்த 18 வருஷமா நான் உழைச்ச திறமையும் கஷ்டப்பட்ட உழைப்பும் தான் திருடப்பட்டு அவளோட புகழா நிக்குது. எனக்கு முதல் சந்தேகம் வந்தது 7th கிளாஸ் மார்க் டெஸ்ட்ல. நான் இரவு முழுக்க படிச்சு 190 எடுத்தேன். அவ நாள் முழுக்க விளையாடி இருந்தும் 200 எடுத்து வந்தா. 9th நான் ரத்தம் சிந்தி படிச்சு 580 எடுத்தேன். அவ சுலபமா என்னை விட 10 மார்க் கூடுதலா எடுத்து டாப் 10ல இடம் பிடிச்சா. அதுலயே மிக விசித்திரமா இருந்தது, எனக்கு அப்பெண்டிக்ஸ் பெயின் வந்ததால் நான் மேத்ஸ் எக்ஸாம் எழுதவே முடியல. என் ஸ்கோர் 0. எப்போதும் டாப் பண்ணும் அவளுக்கு அந்த எக்ஸாம்ல வெறும் 10 மார்க் தான். வீட்ல இருந்தவங்க அவளுக்கு உடம்பு சரியில்லைன்னு நினைச்சாங்க. ஆனா என் மனசுக்குள்ள சந்தேக விதை வேரூன்றி விட்டுச்சு. ஹை ஸ்கூல் நேஷனல் மேத்ஸ் காம்படிஷன் தான் முழு உண்மையையும் வெளிச்சத்துக்கு கொண்டு வந்தது. அந்த காம்படிஷன்ல கடைசி கொஸ்டினை டெத் ட்ராப்னு சொல்லுவாங்க. ஸ்டேட் முழுக்க 5 பேரு கூட சால்வ் பண்ண முடியாத கேள்வி. அந்த இரவு டேபிள் லேம்ப் ஒளியில் நான் மணிக்கணக்கா போராடி கடைசில சரியான ஆன்சர் கண்டுபிடிச்சேன். ஆனா அதை என் ஃபேர் நோட் புக்ல எழுதல. ரஃப் பேப்பர்ல அந்த ஆன்சர் பார்த்துக்கிட்டு என் முகத்துல ஒரு குளிர்ந்த சிரிப்பு வந்துச்சு. மீண்டும் பென் எடுத்து நான் வேண்டும்னு ஸ்டெப்பை தவறாக எழுத ஆரம்பிச்சேன். 3வது ஸ்டெப்ல நான் ரொம்ப நுணுக்கமா ஒரு தப்பு போட்டேன். ஒரு பிளஸ் மைனஸ் சைனை மாத்திட்டேன். அந்த தவறான லாஜிக்ல ஃபைனல் ஆன்சர் 3π வந்துச்சு. எப்போதும் என்ன படிக்கட்டு மாதிரி பயன்படுத்தி மேலே ஏறுற என் அக்காவின் லக்கு இப்போ என்ன பண்ணுன்னு பார்க்கணும்னு நினைச்சேன். அடுத்த நாள் காலை அப்பா ரொம்ப எக்ஸைட்டட். டீச்சர் குரூப்ல ஆன்சர் கீ அனுப்பியிருந்தாராம். அக்கா அந்த கொஸ்டின் சால்வ் பண்ணி ஆன்சர் கூட எக்ஸாக்ட் மேட்ச் ஆயிருக்குன்னு சொன்னார். என் இதயம் துடிதுடிச்சுது. அக்கா ஸ்டெப்ஸ் கொஞ்சம் பார்க்கணும், நான் கட்டுக்கலான்னு அப்பாவிடம் கேட்டேன். அம்மா உடனே கிண்டல், அவள் லெரல் உனக்கு புரியாது. அக்கா கூட பெரிய அகம்பாவத்தோட என்கிட்ட பெரிய உதவி பண்ற மாதிரி நோட் புக்கை என் முன் தள்ளி போட்டான். பக்கம் திருப்பினேன். என் காலடியில நிலம் சரிஞ்ச மாதிரி இருந்துச்சு. முதல் 2 ஸ்டெப்ஸ் என் ரஃப் காப்பியோட கார்பன் காப்பி. நான் போட்ட அந்த பிளஸ் மைனஸ் தப்பும் அதே மாதிரி. ஆனா கடைசி ஸ்டெப்ல எந்த லாஜிக்கும் இல்லாம எல்லா ஸ்டெப்ஸையும் ஜம்ப் பண்ணி டைரக்ட் கரெக்ட் ஆன்சர் எழுதியிருந்தா. நடுத்துல இருந்த அந்த லாஜிக் கேப் ஒரு பிளாக் ஹோல் மாதிரி, மேத்ஸ் சட்டத்துக்கே எதிரான வெற்றிடம். ஆனா அப்பா கண்ல அவதான் ஜீனியஸ். அந்த நிமிஷத்துல எனக்கு முழுசா புரிஞ்சிச்சு, அவ டேலண்டட் இல்ல, அவ ஒரு தீஃப். என் ஐடியா, என் கால்குலேஷன் எப்படியோ ஒரு மாயத்தால் அவளிடம் போயிடுது. சிஸ்டம் அதை கரெக்ட் ரிசல்ட்டா மாத்திடுது. இந்த வீடு உண்மையிலேயே ஒரு ஜீனியஸ் ஃபேக்டரி, நான் ஒரு படிக்கட்டு மட்டும். இந்த தியரி கன்ஃபார்ம் பண்ண நான் ஒரு ரிஸ்கி எக்ஸ்பெரிமெண்ட் ஆரம்பிச்சேன். பிசிக்ஸ் கிளாஸ் டெஸ்ட்ல 10 கொஸ்டின் எனக்கு லெஃப்ட் ஹேண்ட் கேம். ஆனா நான் வேண்டும்னு கடைசி 5 கொஸ்டினை விட்டுறேன். 50 மட்டும் ஸ்கோர் பண்ணேன். மாலைக்கு ரிசல்ட் வந்ததும் டீச்சர் எல்லாருக்கும் முன்னாடி என்னை அவமானப்படுத்தினார். அக்காவை மட்டும் அணைச்சு பாராட்டு மழை. அதுக்கப்புறம் எல்லா எக்ஸாமிலும் அவ என்னை விட எக்ஸாக்டா 10 மார்க் மேல. நான் போன்ல டேட்டா கிராஃப் போட்டேன். 2 பேரலல் லைன்ஸ், எப்போதும் 10 கேப். அந்த கிராஃபை பார்த்துக்கிட்டு நான் மனசுக்குள்ள நினைச்சேன், உன் பிரகாசம் ஏன் காரணம்னா நான் உன்னை இவ்வளவு உயரத்துக்கு ஏத்துவேன். அங்கிருந்து விழுவது சாவை விட கொடுமை இருக்கும். அதுக்கப்புறம் நான் என்னையே இன்னும் பெரிய லூசர் மாதிரி காட்ட ஆரம்பிச்சேன். நான் கிளாஸ்ல தூங்குற மாதிரி ஆக்ட் பண்ணுவேன். ஆனா காதுல ஸ்மால் ப்ளூடூத் இயர்ஃபோன், அதுல இங்கிலீஷ் லிசனிங் பிராக்டிஸ் நடக்குது.
கையில காமிக் புக் இருக்கும், ஆனா அந்த கவர்க்குள்ள அட்வான்ஸ்ட் லெவல் மேத்ஸ் ப்ராப்ளம்ஸ் மறைஞ்சிருக்கும். ராத்திரி அக்கா சும்மா நிம்மதியா தூங்கிடுவா. நான் இருட்டுல உட்கார்ந்து ப்ரிப்பரேஷன் பண்ணுவேன். இவ்வொரு சப்ஜெக்ட்ல என்ன ஸ்கோர் எடுக்கணும், எப்படி கண்ட்ரோல் பண்ணணும், ரொம்ப நுணுக்கமா கால்குலேட் பண்ணேன். அவளுக்காக ஒரு பெர்ஃபெக்ட் ட்ராப் போடணும். சிட்டி லெவல் பெரிய டெஸ்ட்ல ஹிந்திய 105க்கு ஸ்டாப் பண்ணேன். மேத்ஸ்ல ஜான் பூஜ்கர் 140. இங்கிலீஷ் எஸ்ஸேல ஸ்பெல்லிங் மிஸ்டேக்ஸ் கூட பர்பஸா போட்டேன். சயின்ஸ் டாபிக்ஸை அப்படியே கண்ட்ரோல் பண்ணி அவ ஸ்கோர் சமக்கணும், ஆனா யாருக்கும் டவுட் வரக்கூடாது. ரிசல்ட் வந்ததும் எனக்கு 580, அவளுக்கு 590. அப்பா சந்தோஷத்துல லிட்ரலா குதிச்சார். அம்மா அவளை கட்டி பிடிச்சு முத்தமிட்டுக்கிட்டே இருந்தாங்க. நான் மட்டும் தலைய குனிச்சு அமைதியா நின்னேன். அந்த டெஸ்ட் சக்சஸுக்கு அப்புறம் அக்காவின் பாப்புலாரிட்டி ஸ்கை ஹை. மீடியா வீட்டுக்கு வர ஆரம்பிச்சது. மோஸ்ட் பியூட்டிஃபுல் ஜீனியஸ்னு டேக். அவளோட ரூம் ஸ்டூடியோவா மாறுச்சு. பிராண்டட் ட்ரெஸ் போட்டு கேமரா முன்னாடி நின்னு நான் எழுதின லைன்ஸை அவ சொல்வா. சோஷியல் மீடியா லைவ் ஸ்ட்ரீம் ஆரம்பிச்சா. என் ரஃப் பேப்பர்ல இருந்த ஆன்சர்ஸை காப்பி பண்ணி காட்டுவா. ஒரு இரவிலே வருமானம் 500 வரை போய் சேர்ந்துச்சு. பணம், புகழ், ஃபுல் ஹெட்ஸ்பின். அவ இன்சிஸ்ட் பண்ணி ஸ்டடி ரூம் ஃபுல் ரெனோவேஷன். என் கபோர்ட் ரூம் கூட அவளோட யூஸ்க்காக எடுத்துக்கிட்டாங்க. என்ன பால்கனியில ஃபோல்டிங் பெட்டுக்கு ஷிஃப்ட் பண்ணிட்டாங்க. ஒரு லைவ் ஸ்ட்ரீம்ல யாரோ அவளோட லாஜிக்கை கொஸ்டின் பண்ணாங்க. ஒரு தியரமை அவ தப்பா யூஸ் பண்ணிக்கிட்டு இருந்தா. அவருக்கு டென்ஷன். நான் பக்கத்துல போய் மெதுவா ஒரு ஹிண்ட் சொன்னேன். அதை அவ உடனே சொல்லிட்டா. பீப்புள் மீண்டும் ஜீனியஸ் ஜீனியஸ்னு கைத்தட்டல். ஆனா அவளோட கண்களில் என்ன பார்த்த அந்த பழைய வெறுப்பு, யூஸ் பண்ற பார்வை அதே மாதிரி இருந்துச்சு. கொஞ்சம் கொஞ்சமா வீட்டில் இருந்த எல்லா பணமும் அவளோட லக்ஸரி, பிராண்டட் மேக்கப், காஸ்ட்லி ட்ரெஸ்ஸில் கரைஞ்சிச்சு. பேங்க் பேலன்ஸ் 0. அதுக்கப்புறம் வீட்டில் ஏன் எக்ஸ்பென்சஸ் கட்டு. கடைசியில் என்னை வீட்டை விட்டு வெளியே அனுப்பிட்டாங்க. என்னால் போக முடிஞ்ச இடம் ஒரு கன்வீனியன்ஸ் ஸ்டோர். அங்கதான் எனக்கு சென் யூன்னு ஒருத்தன் மீட் ஆனான். ஃபிசிக்ஸ் கோல்டு மெடலிஸ்ட். அவனோட ஒரு ரிசர்ச் பேப்பர்ல இருந்த மிஸ்டேக்கை நான் பாயிண்ட் அவுட் பண்ணினேன். அவன் லிட்ரலி ஷாக்கு. உடனே அவன் லேப் ஆக்சஸ் கார்டை என்கிட்ட கொடுத்தான். லைப்ரரி, இன்டர்நெட் எல்லாம் யூஸ் பண்ணிக்கலாம்னு. அந்த கார்டு கையில் வந்த உடனே என் கான்ஃபிடன்ஸ் நெக்ஸ்ட் லெவல். இப்போ உலகம் முழுக்க நாலேஜ் என்கிட்ட ஓப்பன். என் பிளான் இன்னும் டேஞ்சரஸ் ஆக முடியும். ஆனா போர்டு எக்ஸாம்க்கு ஒரு நாள் முன்னாடி எனக்கு 39.8 டிகிரி ஃபீவர். தடுமாறி வீடு வந்தேன். அம்மா என் ஹெல்த் கேட்கல. உன் காய்ச்சல் அக்காவுக்கு ஒட்டிக்கிடக்கூடாதுன்னு திட்டினாங்க. பால்கனி டோரை க்ளோஸ் பண்ணி அங்கேயே படுத்திருக்க சொன்னாங்க. அந்த இரவு முழுக்க பெயின். ஆனா நான் ஒரு விஷயம் தெரிஞ்சிருந்தேன். இப்போ நான் கிவ் அப் பண்ண கூடாது. போர்டு எக்ஸாம் தான் அவளை ஸ்கைல இருந்து கிரவுண்டுக்கு வீசுற இடம். காலையில ஃபீவர் கொஞ்சம் குறைஞ்சது. பாடி வீக். ஆனாலும் ஸ்கூல் போனேன். பிசிக்ஸ் கொஸ்டின் பேப்பர் பார்த்த உடனே இந்த குடும்பமும் அக்காவும் கொடுத்த எல்லா காயங்களும் நினைவுக்கு வந்துச்சு. அவமானம், வலி, கோபம் உள்ள வல்கேனோ மாதிரி வெடிச்சது. இந்த முறை நான் பர்பஸா மிஸ்டேக் பண்ணவே வேண்டாம். என் ரியல் பவரை பேப்பர் மேல காட்டணும். அந்த நிமிஷமே டிசிஷன். பென்னை டைட்டா பிடிச்சேன். பென் பேப்பர்ல ஓட ஆரம்பிச்சதும் ஆன்சர்ஸ் வாட்டர்ஃபால் மாதிரி ஓடினேன். கான்செப்ட்ஸ், லாஜிக் மைண்ட்ல கிறிஸ்டல் கிளியர். ஒரு செகண்ட் கூட கை நிக்கல. 2.5 hours பேப்பர் 1 hourல முடிச்சேன். ஆன்சர் ஷீட் ஃபுல். ஹேண்ட் ரைட்டிங்ல கூட ஒரு வேகம், ஒரு கோபம். ஒவ்வொரு ஸ்டெப் பர்ஃபெக்ட், ஒவ்வொரு ஆன்சர் எக்ஸாக்ட். பென் வச்சு ஷீட்டை பார்த்தேன். மைண்ட்ல ஒரு ஸ்ட்ரேஞ்ச் பீஸ். இந்த முறை ஏன் காரணத்தால அக்கா ஒரு அசாதாரணம் பண்ண போறான்னு எனக்கு நிச்சயம். ரிசல்ட் வந்ததும் ஸ்கூல் முழுக்க ஷாக் வேவ். அக்கா ஸ்கோர் 745. ஸ்டேட் மார்க் டெஸ்ட் ஹிஸ்டரியில எல்லா ரெக்கார்டையும் பிரேக். ஒரே இரவுல அவ செலிபிரிட்டி. பெரிய பெரிய காலேஜ் ப்ரொஃபசர்ஸ் வீடு சுற்ற ஆரம்பிச்சாங்க. அம்மா அப்பாவின் பேராசை இப்போ லிட்ரலி ஸ்கை ஹை. ஸ்காலர்ஷிப் ஆஃபர்ஸ் எல்லாத்தையும் ரிஜெக்ட் பண்ணிட்டாங்க. அக்கா ஸ்டேட் டாப்பர் ஆக போறான்னு ஃபுல் கான்ஃபிடன்ஸ். முன்னாடியே ஹோட்டல்ல 50 டேபிள் கிராண்ட் பார்ட்டி புக். போர்டு எக்ஸாம் முதல் நாள். சென்டர் வெளியே பேரண்ட்ஸ் கூட்டம். அப்பா ஒரு லக்ஸரி லிமுசின் ரெண்ட் எடுத்திருந்தார். அக்கா கார்ல இருந்து இறங்கின உடனே ரிப்போர்ட்டர்ஸ் சுற்றி மைக் முகத்துக்கு முன். நான் மட்டும் பழைய பேக் தூக்கிக்கிட்டு கிரௌடை கடந்து சும்மா எக்ஸாம் ஹால் உள்ள போயிட்டேன். ஹிந்தி பேப்பர் நேரம். ஹால் ஃபுல் சைலன்ஸ். பேஜ் திருப்புற சத்தம் மட்டும். டீப் பிரெத் எடுத்து எழுத ஆரம்பிச்சேன். எஸ்ஏ டாபிக் நிஷான். எனக்காகவே போட்ட மாதிரி. வேர்ட்ஸ் ஃப்ளோ அப்படி ஒரு லெவல். ஒரு சூப்பர் ஆர்டிக்கிள் எழுதிட்டேன். மக்கள் மலர்களோட அழக பாராட்டுவாங்க, ஆனா கீழே மண்ணுக்குள்ள புதைஞ்சிருக்கும் வேற மறந்துடுவாங்க. அந்த வேர் இருட்டுல தனியா தாங்கிக்கிட்டு மண்ணோட அழுத்தத்துல மூச்சு திணறி வாழும். ஆனா அதே அழுத்தம்தான் மேல உலகம் மணக்க லைஃப் ஜூஸ் தருது.
மலர்தான் வெயிலால வாழறேன்னு நினைக்கும்போது கீழே இருக்கும் வேர் இருட்டுல ஒரு குளிர்ந்த சிரிப்பு சிரிக்கும். வேர்ட் லிமிட் கவனிச்சேன். லாஸ்ட் ஃபியூ லைன்ஸ் கொஞ்சம் சாஃப்டா சேட் டோன்லவே முடிச்சேன். ஃப்ரண்ட் ரோல இருந்த அக்கா மைண்ட் பிளாங்க். இடியம்ஸ் போயம்ஸ் ஏலியன் லாங்குவேஜ் மாதிரி. அவ கைவிட போற நேரம் அவள் முதுகுல ஒரு ஸ்ட்ரேஞ்ச் டிங்லிங். அவ கை தானா மூவ் ஆக ஆரம்பிச்சது. யாரோ மசில்ஸை கண்ட்ரோல் பண்ற மாதிரி. நான் எழுதின அதே வேர்ட்ஸ் அதே டெப்த் அவ புரியாமலே எழுத ஆரம்பிச்சா. ஆஃப்டர்நூன் மேத்ஸ் பேப்பர் தான் ரியல் கேம். நான் டீப் ஃபோக்கஸ் மோட். உலகம் முழுக்க டிஸப்பியர். நம்பர்ஸ் லாஜிக் மட்டும் கனெக்ட் ஆகுது. மெஷின் மாதிரி சால்வ் பண்ணிக்கிட்டே போனேன். லாஸ்ட் பிக் கொஸ்டினுக்கு 5 செகண்ட்ஸ் பாஸ். ஒரு ரேர் மெத்தட் யூஸ் பண்ணி சால்வ் பண்ணினேன். நார்மல் மெத்தட் இல்ல. ஜியோமெட்ரிக்கல் மாடல் போட்டுட்டு அவ்வளவு கடினமா இருந்த கேள்வியையே செம்ம ஈஸியா மாற்றிட்டேன். அடுத்த பக்கம் என் அக்கா கொஸ்டின் பேப்பர் பார்த்துட்டே சிலையா நின்றுட்டா. ஆனா ஏதோ நிழல் மாதிரி அவளோட கை நகர்ந்துச்சு. 3 லைன்ல முழு சொல்யூஷனை எழுதிட்டா. அடுத்த சில நாட்கள் ஃபுல் டாமினன்ஸ் என்னோடதுதான். பிசிக்ஸ்ல மைக்ரோ கால்குலேஷன், கெமிஸ்ட்ரியில கார்பன் செயின் ஸ்ட்ரக்சர், பயோல ஜெனடிக்ஸ் கஷ்டமான கொஸ்டின்ஸ் எல்லாமே என் பிரெயின்ல ப்ரீசெட் ஆயிருச்சு. நான் ஆன்சர் மட்டும் எழுதல, பேப்பர் செட் பண்ணினவனை சேலஞ்ச் பண்ற மாதிரி எழுதினேன். மாலை 5 மணிக்கு இங்கிலீஷ் எக்ஸாம் முடிஞ்ச பெல் அடிச்ச உடனே பென்னை கீழே வைட்டேன். அதே நொடியில் காற்றுல தெரியாத ஒரு நூல் கிழிஞ்ச மாதிரி ஃபீலிங். பல வருடங்களா என் அக்காவை என் உழைப்பும் என் ஆத்துமாவும் இணைச்சு வைத்திருந்த அந்த கனெக்ஷன் அந்த நாளோடையே முழுசா முடிஞ்சு போச்சு. ஹால்ல இருந்து வெளியே வந்த உடனே பொன்னான வெயில் என்னை வரவேற்றது. ஆயிரக்கணக்கான ஸ்டூடெண்ட்ஸ் கத்திக்கிட்டு புக்ஸ கிழிச்சு வானத்துல தூக்கி வீசினாங்க. நான் மட்டும் கத்தல, எதையும் கிழிக்கல. ரொம்ப அமைதியா நடந்த. மேகத்த மேல நடந்த மாதிரி லைட்டா இருந்தது. என் அக்காவை சுற்றி கிரவுட். சிவந்த முகத்தோட ஃபுல் கான்ஃபிடன்ஸ். இந்த தடவை நிச்சயமா பிளாஸ்ட் பண்ணிட்டேன்னு ஃபீல். நான் கிரவுடுக்கு ஆப்போசிட் டைரக்ஷன்ல நகரத்தோட இன்னொரு மூலையை நோக்கி நடக்க ஆரம்பிச்சேன். என் கண்களில் ஒரு குளிர்ந்த பிரகாசம். நான் என் பழைய நசுங்கிய வாழ்க்கையை அங்கேயே விட்டுட்டு வந்துட்டேன். அக்கா, உனக்கு இப்போ கவுண்ட் டவுன் ஆரம்பம். எக்ஸாம் முடிஞ்ச ஒரு வாரத்துக்கு அப்புறம் எங்க வீட்டுக்கு வெளியே ரெட் கார்பெட், படிக்கட்டுல லைட்ஸ், பலூன்ஸ். அக்கா மதியம் வரை தூங்கி எழுந்து ஆன்சர் கீ மேட்ச் பண்ணிட்டு இருந்தா. ரொம்ப கான்ஃபிடென்ட்டா மேத்ஸ் ஃபுல் மார்க்ஸ், டோட்டல் 740 கடந்து போகும்னு சொல்லிட்டா. அப்பா எக்ஸைட்மெண்ட்ல பார்ட்டி புக்கிங்க 80 டேபிள்ல இருந்து 80 டேபிளா உயர்த்திட்டார். குடும்பம் நண்பர்கள் எல்லாருக்கும் முன்னாடி தன்னோட காட் ஆஃப் ஸ்டடீஸ் பொண்ண ஷோ பண்ணணும் என்பது அவங்க ஆசை. ரிசல்ட் நாள். ஹோட்டல் ஹால் ஆஸ்கர் அவார்ட் ஃபங்க்ஷன் மாதிரி அலங்காரம். காஸ்ட்லி லைட்ஸ், ராயல் ஃபுட், எல்லாமே டாப் கிளாஸ். முன்னாடி பெரிய ஸ்கிரீன் ரிசல்ட் வெப்சைட்டுக்கு கனெக்டட். சுற்றிலும் கேமராஸ். எல்லாரும் என் அக்கா டாப்பர் ஆகும் மொமெண்ட்டை வெயிட் பண்ணிட்டு இருந்தாங்க. அக்கா 2 லட்சம் ரூபாய் வர்த் டிசைனர் ட்ரெஸ் போட்டு ராஜகுமாரி மாதிரி கெஸ்ட்ஸ் நடுவில் நின்று கொண்டிருந்தா. ஒரு குட்டி பையன் சத்தமா கேட்டான், ஆண்டி, பேப்பர் 750 மார்க்ஸ் தானே, அப்போ 760 எப்படி? முழு ஹாலும் சத்தத்துல முழங்கிச்சு. எல்லாரும் குழப்பம். இது ஏதோ ஹேக்கிங், மார்க்ஸ் யாரோ சேஞ்ச் பண்ணிட்டாங்கன்னு கத்த ஆரம்பிச்சாங்க. என் அக்கா அந்த நம்பரை பார்த்த உடனே முழுக்க உடைந்து போனாள். பைத்திய மாதிரி பேஜை ரிஃப்ரெஷ் பண்ணிக்கிட்டே இருந்தாள். ஆனா அந்த குத்தும் மாதிரி இருந்த 760 அங்கேயே உறைந்து நின்றது. நரகத்திலிருந்து யாரோ அவளை கிண்டல் பண்ற மாதிரி. அந்த நேரத்துல டாப் யூனிவர்சிட்டி அட்மிஷன் ஆஃபீஸர் கோபத்தோட எழுந்தார். யுப், இன் போர்ட் எக்ஸாம் சிஸ்டம் திஸ் கைண்ட் ஆஃப் சைல்டிஷ் மிஸ்டேக் cannot happen. நான் குளிர்ந்த சிரிப்போட சொன்னேன். சிஸ்டம்ல ப்ராப்ளம் இல்ல, ப்ராப்ளம் ரூல்ஸ்ல தான். இந்த வீட்டோட ரூல் என்னன்னா, நான் எவ்வளவு ஸ்கோர் பண்ணினாலும் இதுக்கு என்னை விட 10 மார்க் அதிகமா வரணும். நான் 750 எடுத்தேன், அதனால இதுக்கு 760 வரணும். நீங்க உருவாக்கின காட் ஆஃப் ஸ்டடீஸ் இதுதான். பிறரின் ரத்தம் உறிஞ்சி பொய்யான விதிகள் மேல் நிக்கிற ஒரு மான்ஸ்டர். நீ பொய் பேசுறன்னு அம்மா கத்திக்கிட்டே ஸ்டேஜுக்கு ஓடி வந்தாங்க. கண்களில் பைத்தியம். என்ன அடிக்க பாய்ந்தாங்க. நான் சின்ன சைடு மூவ் ஆயிட்டேன். அவங்க பேலன்ஸ் போயிட்டு பெரிய ஸ்கிரீன் கீழே விழுந்தாங்க. அவரோட காஸ்ட்லி ட்ரெஸ் தூசுல மசாயிருச்சு. முடி சிதறி ரொம்ப லாச்சாரமா காட்சி அளிச்சாங்க. நான் சிரிச்சேன். அந்த சிரிப்புல ஒரு வித்தியாசமான குளிர்ச்சியும் வலியும் இருந்தது. தரையில் விழுந்த அம்மா, பயந்த அப்பா, கத்திக்கிட்டு நின்ன அக்கா எல்லாரையும் பார்த்து நான் ஒவ்வொரு வார்த்தையும் தெளிவா சொன்னேன். அம்மா, 750 எடுக்க எவ்வளவு கஷ்டம் தெரியுமா? ஒவ்வொரு கொஸ்டினும் கரெக்டா ஆகணுமா ராங்கா ஆகணுமான்னு அதையே கண்ட்ரோல் பண்ணணும். இந்த 3 மாதம் நீங்க அவளுக்கு பாதாம் பிஸ்தா கொடுத்தீங்க. எனக்கு நேத்திக்கு மிச்சமா இருந்த சாதம். அவளுக்கு 2 லட்சம் ட்ரெஸ் வாங்கி கொடுத்தீங்க. எனக்கு பால்கனி ஃபோல்டிங் பெட். அவளோட நக்கலெல்லாம் தாங்கினீங்க. என்ன தினமும் திட்டினீங்க. நான் எல்லாத்தையும் தாங்கினேன். ஒவ்வொரு நாளும் தாங்கினேன். இன்று இந்த நாளுக்காகத்தான். நீங்க கட்டிய ஜீனியஸ் கனவை என் கையால நசுக்கணும்னு, வானத்திலிருந்து சதுப்புக்குள் விழுறது எப்படி இருக்கும்னு உங்களுக்கு தெரியணும்னு.
நான் பென் டிரைவை கம்ப்யூட்டருக்கு கனெக்ட் பண்ணேன். ஸ்கிரீன்ல வீடியோஸ் ஓட ஆரம்பிச்சது. அக்கா லைவ் ஸ்ட்ரீம் நடுவுல என் ரஃப் பேப்பர்ல இருந்து ஆன்சர்ஸ் காப்பி பண்ணிக்கிட்டு இருந்தா. ஸ்கிரீன் ஓரத்துல என் நிழல் தெளிவா தெரிஞ்சது. அப்பா என்ன ரூமுக்கு கூப்பிட்டு மிரட்டுவார். எக்ஸாம்ல சில ஆன்சர்ஸ் தவறா எழுது, அக்கா முன்னாடி இருக்கணும். அம்மா 39.8 ஃபீவர்ல எரிஞ்சிக்கிட்டு இருந்த என்ன ரூம்லேருந்து வெளியே தள்ளுவாங்க. என் பொண்ணு சிக்காக கூடாது. நாடகம் போட்ட எல்லா முகமூடிகளும் அந்த நாள்ல கிழிஞ்சு விழுந்தது. ஜீனியஸ் டாட்டர், லவ்விங் பேரண்ட்ஸ்னு காட்டிக்கிட்டு இருந்த ஒரிஜினல் ஃபேஸ் ஃபுல் ஹாலுக்கும் தெரிஞ்சது. அங்க இருந்த மக்கள் இப்போ அவர்களை வெறுப்போட பார்த்தாங்க. எல்லாரும் ஃபோன் எடுத்து வீடியோ எடுக்க ஆரம்பிச்சாங்க. அக்கா தன் உண்மை உலகத்துக்கு தெரிஞ்சதும் மனசுல முழுக்க உடைஞ்சு போச்சு. முகம் மூடிக்கிட்டு பைத்திய மாதிரி ஹால்ல இருந்து ஓடி போனா. அப்பா அம்மா அலறிக்கிட்டே அவளை பின்தொடர்ந்து ஓடினாங்க. பின்னாடி மிச்சமா இருந்தது ஒரு பெரிய அவமான காட்சி. அந்த நேரத்துல ஆபீசர் ஸ்டேஜுக்கு வந்து என்கிட்ட சொன்னார், உன் 750 ஸ்கோர் உண்மைன்னா டவுட் இல்ல, நீதான் இந்த ஸ்டேட்டோட ரியல் டாப்பர். நான் அமைதியா சொன்னேன், இப்போ செக் பண்ணவே வேண்டாம். அவரோட 760 ஸ்கோர் சீக்கிரம் மறைந்துரும். இந்த கேமோட ரியல் பிளேயர் இனிமேல் விளையாடவே மாட்டான். நான் பென் டிரைவை எடுத்துட்டு பின்னாடி திரும்பி பார்க்காம ஹால்ல இருந்து வெளியே நடந்து வந்தேன். வெளியே இரவு குளிர்ந்த காற்று அடிச்சுக்கிட்டு இருந்தது. நதிக்கரையில உட்கார்ந்து ஒரு பியர் திறந்து தண்ணீர் அலைகளை பார்த்துக்கிட்டு மெதுவா சொன்னேன், இப்போதான் சுதந்திரம். 18 வருட சுமையும் அவமானமும் அந்த ஓடும் நீருடன் ஒடிச்சு போச்சு. நான் நினைச்சது மாதிரி தான் நடந்தது. எஜுகேஷன் டிபார்ட்மெண்ட் 760 ஸ்கோரை ஃபேக்னு டிக்ளேர் பண்ணிச்சு. இன்குவைரியில பல வருட மோசடி வெளிச்சத்துக்கு வந்தது. அக்கா ரிசல்ட் கேன்சல், 3 வருட பிளாக்லிஸ்ட், அவளோட மெடல்ஸ் பாராட்டுகள் எல்லாம் மண்ணோட கலந்தது. அப்பா காட்டு காசுக்காக எடுத்த கடனால முழுக்க சிதறி போனார். ஃப்ராட் கேஸ், போலீஸ் வந்து கைது பண்ணுச்சு. வீடு ஆக்ஷன். அம்மா ஷாக்ல ஆல்மோஸ்ட் பைத்திய மாதிரி ஆயிட்டாங்க. அக்காவை மென்டல் ஹாஸ்பிட்டலுக்கு அனுப்ப வேண்டிய நிலை. இன்னைக்கும் அவ சுவரை பார்த்துக்கிட்டு நான் தான் ரியல் டாப்பர்னு பேசிக்கிட்டு இருக்கிறாளாம். 1 மாசத்துக்கு பிறகு என் கையில நாட்டின் மிகப்பெரிய யூனிவர்சிட்டியிலிருந்து அட்மிஷன் லெட்டர், சிவப்பு நிற கவர், பொன்னா எழுதிய என் பெயர். அதுதான் என் உண்மையான வெற்றி. கடைசியாக அந்த பழைய சிதைந்த வீட்டுக்குள்ள நான் நடந்தே போனேன். அம்மா என்ன பார்த்த உடனே மீண்டும் அம்மா கத்த ஆரம்பிச்சாங்க, நீ தான் என் பொண்ண நாசம் பண்ணிட்ட, நம்ம வீட்டையே சிதறடிச்சிட்ட. நான் ரொம்ப அமைதியா பதில் சொன்னேன், நான் இல்ல, உங்க பேராசையும் பாகுபாடும் தான் அவளை நாசம் பண்ணுச்சு. ஒரே ஒரு தடவை கூட என்ன மனிதனா பார்த்திருந்தீங்கன்னா நானே அவளுக்கு ஹெல்ப் பண்ணியிருப்பேன். ஆனா நீங்க என்ன யூஸ் பண்ணீங்க, என் உழைப்ப திருடுனீங்க. இப்போ விதைச்சதையே அறுக்குறீங்க. நான் பின்னாடி திரும்பி பார்க்காம அங்கிருந்து நேரா நடந்து வெளியே வந்தேன். ரயில்வே ஸ்டேஷன் முழுக்க கூட்டம். ஆனா என் டார்கெட் ரொம்ப கிளியர். ட்ரெயின் ஏறி டெல்லி பக்கம் கிளம்பிட்டேன். இது ஒரு பயணம் இல்ல, என் புதிய வாழ்க்கைக்கான ஆரம்பம். ட்ரெயின் ஸ்டேஷனை விட்டு நகர ஆரம்பிச்ச உடனே ஃபோன் எடுத்தேன். அந்த வாழ்க்கையோட சேர்ந்த எல்லா நம்பர்ஸும் கசப்பான நினைவுகளும் டெலீட். டைரியில ஒரு லைன் எழுதியேன், இனிமேதான் என் வாழ்க்கை தொடங்குது. ஜன்னல் வழியா வெளிச்சம் மின்னிச்சு உள்ள வந்துச்சு. அந்த ஒளி யாரோட நிழல் இல்ல, அது என் சொந்த சுடரும் சூரியன்.